அஸ்மத் குருபியோ நமக. ஆச்சாரியன் அனுகிரகம், ஆழ்வார் கிருபை. நாம் முதலாழ்வார்களின் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். அவருடைய முதல் திருவந்தாதி அனுபவித்து கொண்டு வரோம். இன்றைய தினம் 18-19வது பாசுரம் அனுபவிக்கலாம். போன பாசுரத்தில் எல்லாருடைய தலையிலும் திருவடிகளை வைத்து இந்த பெருமான் உலகளந்த காலத்தில் அவனை காணாமல் இழந்தேனே என்றார். அது இல்லாமல் பார்க்கடலில் கிடந்த அழகும் உலகை அளந்த அழகும் நான் இழந்தது மாத்திரமா, அவன் இடைக்குலத்தில் கண்ணனாக பிறந்து அத்தனை லீலைகளையும் இழந்தேனே என்று 18வது பாசுரத்தில் அனுபவிக்கிறார். நான்ற முளைத்தலை நஞ்சுண்டு உரிவெண்ணை தோன்ற உண்டான் வென்றி சூழ் களிற்றை ஊன்றி பொருதுடைவு கண்டானும் புல்லின் வாய் கீண்டானும் மருதிடை போய் மண்ணளந்த மால். நான்ற முளைத்தலை நஞ்சுண்டு உரிவெண்ணை தோன்ற உண்டான் வென்றி சூழ் களிற்றை ஊன்றி பொருது உடைவு கண்டானும் புல்லின் வாய் கீண்டானும் மருது இடை போய் மண்ணளந்த மால். இவனை கொல்ல வந்த பேச்சியின் முளைப்பால் அடர்ந்து கனத்து தொங்கியது. நான்ற அப்படின்னா தொங்கிய முளைத்தலை நஞ்சுண்டு. என்ன அதில் அவ்வளவு விஷம் இருக்கு. அவனை கொல்ல வந்த பேச்சியின் முளை பால் அடர்ந்து விஷம் கனத்து தொங்கியது. இவன் அதில் படிந்த விஷத்தை உண்டான். உரி வெண்ணெய் தோன்ற உண்டான். இவன் உரிகளில் வைத்திருந்த வெண்ணெயை களவினில் திருட்டினில் யாவரும் அறியுமாறு அமுது செய்தான். எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிட்டான் இவன் தான் திருநான். அப்படி உண்டான். வெற்றியும் சூழ்ச்சியும் இயல்பாக கொண்ட களிரான யானையான குவலையா பீட்டம் என்ற யானை, கம்சன் அரண்மனை வாசல்ல இருந்த யானை, அதன் முன் அஞ்சாமல் தரித்து நின்று அழித்தான். ஊன்றி பொருது உடைவு கண்டான். பொருதுன போர் செய்து, வென்றி சூழ் களிற்றை, வென்றின வெற்றி, சூழ்ச்சி, அது வெற்றியையும் தோல்வியையும் இயல்பாக கொண்ட, வெற்றியையும் சூழ்ச்சியையும் இயல்பாக கொண்ட களிறு யானை. வென்றி சூழ் களிறு, அதை ஊன்றி பொருது உடைவு கண்டான். போர் செய்து அழிவு கண்டான். அந்த குவலையாபிடம் அழிய கண்டான். புல்லின் வாய் கீண்டான். கொக்கின் வடிவில் வந்த அசுரனுடைய வாயை கிழித்து கொன்றான் பகாசுரன். இணைந்த மருத மரங்களுக்கு இடையே தவழ்ந்து சென்றான். முன்பு மண்ணை அளந்த சர்வேஸ்வரன் இவன், மண் அளந்த மால். போன பாசுரத்தில் மண் அளந்த அழகை காணவில்லையே என்றார். இந்த பாசுரத்தில் அத்தனை லீலைகளையும் காணவில்லையே, ஒன்று கூட நான் பார்க்கலையே என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அவன் அத்தனை லீலைகளையும் இழந்தேனே என்று வருந்துகிறார். மாலும் கருங்கடலே என்னோற்றாய் வையகமுண்டு ஆலின் இலை துயின்ற ஆழியான் கோல கருமேனி செங்கண்மால் கண் படையுள் என்றும் திருமேனி நீ தீண்டப் பெற்று. மாலும் கரும் கடலே, மாலும்னா மயங்குகிற கருங்கடலே, மயங்குகிற பார்க்கடலே. வையக என் நோற்றாய், என்ன தபஸ் பண்ணியிருக்க நீ. வையகம் உண்டு ஆலின் இலை துயின்ற ஆழியான் கோல கருமேனி செங்கண்மால் கண் படையுள் என்றும் திருமேனி நீ தீண்டப் பெற்று. அந்த கடல் மேலே, பார்க்கடல் மேலே அவருக்கு ஒரு 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 ஜெலசி, ஒரு என்வி, ஒரு பொறாமை. நீ என்ன தபஸ் பண்ணியிருக்க இப்படி கடலே. உலகத்தெல்லாம் உண்டு, வையகம் உண்டு. ஆலின் இலையில் எல்லா உலகத்தையும் தன் வயிற்றினுள் ஒடுக்கி குட்டி குழந்தையா ஆலின் இலை மேல் துயில் கொண்டவன் வடபத்திர சாயி. ஆலின் இலை மேல் பாலகனாய் பார்க்கடலில் பள்ளி கொண்டவன். அப்படிப்பட்ட ஆழியான், அழகிய கருத்த மேனியான், சிவந்த கண்களை உடைய செந்தாமரை கண்ணன் திருமால், அடியார்களிடம் அன்பு கொண்டவன் அந்த மால்.
அப்படிப்பட்டவன் பள்ளி கொள்ளும் பொழுது ஓ கடலே, அவனுடைய திருமேனியால் நீ தீண்டப்படுகிறாய். அந்த அலை போய் அந்த கடலில் இருக்கிற அவருடைய திருவடியை தொட்டு தொட்டு வருது. அதனால் நீ என்ன தபஸ் பண்ணியிருக்க? இந்த களிப்பால் மயங்குகிற நீ இதற்காக என்ன நோன்பு புரிந்தாய்? அவருடைய திருமேனியை தொட்டு தொட்டு அதனால் நீ மயக்கம் உறுகிறாய். அந்த ஆச்சரியமாக மயங்கி கிடக்கும் நீ அவன் பள்ளி கொள்ளும் போது அவனுடைய திருவடியையும் திருமேனியையும் தொட்டு மயங்கி இருக்கும் நீ என்ன தபஸ் பண்ண என்று அனுபவிக்கிறார். குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையிலும் சொல்கிறார், க்ஷீரசாகர தரங்கசேகரா சார தாரகித சாரு மூர்த்தையே போகி போக சயனீய ஷாயினே மாதவாய மதுவித்விஷே நமஹ. இதை ராத்திரி படுத்துக்கும் போது இந்த ஸ்லோகம் சொல்லணும்னு அடியனுடைய பாட்டி சொல்லுவார். க்ஷீரசாகரத்தில் பார்க்கடல், அது மேலே வெள்ளையாக பெருசாக ஆதிசேஷன், அது மேலே கருநீல கலரில் திருமால் படுத்துட்டுருக்கார். தங்க கலரில் மகாலட்சுமி, ஹிரண்யவர்ணாம் ஹரிணி. ஆச்சரியமாக இப்படி அவள் சயனித்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் இந்த பார்க்கடலின் அலை இவ்வளவு மாமலை போல் இருக்கும் அந்த பெருமாளுடைய திருமேனியில் தெரித்து அந்த நீலமேக சியாமளனுடைய திருமேனியில் திருமார்பிலும் திருவயிற்றிலும் திருத்தோள்களிலும் திருமுகத்திலும் தெரித்து அந்த நீல வானத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரங்கள் போல இருக்கான் அவருடைய அந்த திருமேனி. அந்த அழகை, அந்த யோக நித்ரை கொள்ளும் அந்த அழகை அனுபவித்து கொண்டே படுத்துக்கணும். அது என்னுடைய திருக்கண் முன்னாலே தோன்றணும். மாதவாய மதுவித்விஷே நமக. அவனுக்கு நமஸ்காரம் என்கிறார் குலசேகர ஆழ்வார். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.